இதை வெளியே 30 வருஷமாக இந்த ஏரியா இப்படியே தான் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க போகிறாங்க. ஏழைங்கோ இருக்கிறாங்களே இந்த தண்ணியில் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு நல்லதோ கெட்டதோ கிடையாது ஏரியாவுக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பண்ணோன்னா ஏரியா தூர்வாரி இது சின்னனூர் பாக்கம் ஏரியா. இது நத்தமேடு ஊராட்சி சொந்தமான ஏரியாவாக இருந்தது. இப்போ நகராட்சி ஆகி போச்சு. ஊராட்சியாக இருக்கும்போது தான் அப்படின்னு பார்த்தா நகராட்சியாக இருக்கும்போது தான் மக்களை தண்ணியில் தத்தில் வச்சா அப்புறம் ஓட்டு போடும்போது நாங்கள் எப்படி வர முடியும்? தண்ணியில் இவ்வளோ பேர் இருக்குது. தண்ணியில் இடுப்போவில் தண்ணியில் நாங்கள் நடந்து வரோம், இடுப்போவில் தண்ணியில் வாழ்ந்துருக்குறோம். இதை வெளியே எங்களை ஒரு ஆளும் வந்து எட்டியும் பார்க்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க பின்னாடி ஏதோ பண்ணுறாங்கன்னு கம்பெனி பக்கமே போகிறாங்க. டாடா ஸ்டீல் கம்பெனிக்கா டாடா ஸ்டீல் கம்பெனிக்காக போயிடுறாங்க. இங்கே இவ்வளோ ஊர் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கே, இங்கே ஹைவேஸ் ரோடு வேறு போட்டு வச்சுருக்கோம். வந்து இதை வரையும் எந்த ஒரு ஆளும் இதுங்களை பார்க்கல. சாப்பாட்டுக்கு குடிக்க தண்ணிக்கு எல்லாம் இந்த தண்ணி தான் குடிச்சு ஆகிறோம். வேறு தண்ணி இல்லை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. இங்கேருந்து தண்ணி எடுக்க போனாலும் தண்ணியில் போக முடியாது. இடுப்போல தண்ணிக்கு மேலே இருக்குது. இந்த ஒன்று ஏரி தூர்வாரி ஒரு மக்களுக்கு நன்மை செய்யுங்க. எவ்வளோ வீடு இருக்குது? 2000 வீடுக்கிட்ட இருக்கும். கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டே 2500க்கே வரும். இப்போ வாலிப இளைஞருங்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு காத்து நிற்கிறாங்க. இவ்வளோ தண்ணியில் எப்படி ஓட்டு போட வருவாங்க? பொம்பளைங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இந்த தண்ணியில் கஷ்டப்படுறோம். ஜுரம் வந்தாலும் போக முடியல, பாம்பு தொல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறோம். போக முடியல, வர முடியல. டீப்பில் தான் போகிறோம், டீப்பில் தான் வரோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. எவ்வளோ தண்ணி நிற்குதுக்கா? தண்ணியில் தானே வருது வீட்டில்? தண்ணியில் தான் ஒரு இருப்பு அளவுக்கு வரும் தண்ணி, மாறு அளவுக்கு வரும் தண்ணி. ஃபுல்லாக வந்துச்சுன்னா மாறு வரைக்கும் வரும் தண்ணி ஃபுல்லாக. குழந்தைங்க சுத்தமாக முழுவிடும். டீப்பில் போனால் தான் நடந்தெல்லாம் போக முடியாது தண்ணியில். பாம்புங்க தேளுங்க பூரா கட்டுரியாக தான் நிறைய வருது. பயமாக இருக்குது பாம்பு பார்த்தாலே. நல்ல பாம்புங்க எந்த நேரத்துக்கு எந்தெந்த இடத்துல பத்துங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது வந்து. அதனால் பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணி எதுவுமே கிடையாது. தண்ணி எல்லாமே கலந்தது. ஏரி தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்தது. குடிநீர் கிடையாது. போய் 2 கிலோமீட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு போய் பிடிச்சின்னு வரோம் கேனில். பகல்லே வர முடியல. போக நைட்டு ஒன்றுமே கிடையாது. கரண்ட்டு எப்படியோ கரண்ட் ஒரு நேரம் இருக்குது, ஒரு நேரம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பயமாக இருக்கும் தண்ணியில்.